Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி நம்ம மெஸ்ஸி பிரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட காமிக்க போகிறேன். அண்ட் ரொம்ப சிம்பிள் மெத்தட். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து எனி ஃபங்க்ஷன், பார்ட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு தேவை வந்து ரப்பர் பேண்டும் அப்புறம் ஹேர் பின்னும் தேவை. ஸோ இதுக்கு வந்து நம்ம கோம்ப் வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா கோம்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான லுக் வரும். அப்படி வேண்டாம். மெஸ்ஸி பிரைடுங்கிறது எப்படி கொஞ்சம் கலைஞ்சிருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஹேர் வந்து கர்லிங் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட ஹேர் ஆல்ரெடி கர்லிங்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக அந்த ஹேர் ஸ்டைல் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கர்லிங் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரைட்னிங் ஹேர்லேயுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் கர்லிங்கில் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் அங்கங்கே முடியும் எடுத்து விட்டுட்டு அண்ட் என்னோடய பார்ட்டிஷன், சைட் பார்ட்டிஷனாக நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக அதில் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு போர்ஷன் ஆஃப் முடியை எடுத்து நான் லைட்டாக பின் பண்ணிக்கிறேன். ஹேர் பின்னால் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் அங்கங்கே கொஞ்சம் முடி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்பவும் வந்து முழுக்குன்னு இருக்கக்கூடாது. அங்கங்கே அப்படி கொஞ்சம் முடி இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு சைடு உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் நீங்கள் மொத்தமாக முடியை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு ஸோ நம்ம நார்மலாக வந்து ஆயிரங்கால் பின்னுறது எப்படி பின்னுவோம், பேக்லேருந்து 2 முடி எடுப்போம், கரெக்டாக 2 செக்ஷன் எடுப்போம். அதே மாதிரி நான் 2 சைட்லேருந்து ஒரு சின்ன அதை 1 inch கேப்பில் இருக்க செக்ஷன் முடி எடுத்துகிட்டு அதை நான் ரப்பர் பேண்டால் என்ன பண்ணிக்கிறேன், செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இது நீங்கள் நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் செக்யூர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கேப்புக்குள்ளே நான் முடியை வந்து என்ன பண்ணுறேன்னா அப்வர்ட் டைரெக்ஷனில் நான் உள்ளே முடி போட்டுருந்தேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பர்ஃப் மாதிரி கிடைக்கும், ஒரு பவு மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக அந்த பவுலேருந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் பவுன்ஸியாகவும் இருக்கும். இனி அதே மாதிரி நான் அகெயின் செகண்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறேன்னா, அதே மாதிரி பேக்லேருந்து 2 செக்ஷன் ஆஃப் முடியை வந்து 2 சைட்லேருந்து எடுத்துகிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம் ரப்பர் பேண்டால். அண்டு பண்ணதுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி அந்த கேப்புக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நான் அப்வர்ட் பண்ண மாதிரி இப்போ வந்து டவுன்வர்ட்லேருந்து பண்ணுறேன். ஸோ நம்ம மாறி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பவுன்சி லுக் நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே நீங்கள் அந்த பின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பேக் டு பேக் என்ன பண்ண போகிறோம், இதே ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒன்று கீழே ஒன்று வேணும் அப்படி கிடையாது. ஒன்று நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணலாம், ஒன்று ரைட் சைட் பண்ணலாம், ஒன்று சென்டரில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் பவுன்சி லுக் வேணுமோ அது பொறுத்து நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி இப்போ 3rd செக்ஷன் எடுக்கிறேன். 3rd செக்ஷன் கொஞ்சம் சைடாகவே தான் எடுத்துகிட்டு அதையும் நம்ம ரப்பர் பேண்டெல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டவுன்வர்ட்லேருந்து நம்ம ரப்பர் பேண்ட்லேருந்து வெளியே எடுத்து போடுறேன். உள்ளே போடல, வெளியே எடுத்து கீழேருந்து மேல் நோக்கி எடுத்து போடுறேன். ஸோ போட்டுட்டு அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா இழுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் பொதுவாக வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லேயுமே சூட் ஆகும், இல்லைன்னு கிடையாது. பட் நீங்கள் கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எத்னிக் ட்ரெஸ்லேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ கர்லி ஹேரில் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இன்னும் கொஞ்சம் பவுன்சி லுக் கிடைக்கும். அண்ட் அதுவே நீங்கள் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹேரில் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லுக்கிங் வேறு மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹேர்லேயும் பண்ணலாம் அண்ட் கர்லி ஹேர்லேயும் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஸோ நான் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக நான் என்ன பண்ணிக்கிறேன், நாட் போட்டு நீங்கள் அந்த மாதிரி பவ் எடுத்து விடுங்க. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அது மாதிரி பண்ணலாம். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சைடில் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் பேக் சைடில் கூட பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியும் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து நீங்கள் மேலே இருந்து கூட இந்த மாதிரி நீங்கள் மெஸ்ஸி லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி மெத்தட். கண்டிப்பாக இது நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈவன் நீங்கள் காலேஜ் போகிறீங்க அண்ட் உங்களோட ஃபங்க்ஷன் இருக்குது, காலேஜ் ஃபங்க்ஷன் டேலலாம் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ரொம்பவே அழகாக வரும். அண்ட் எஸ்பெஷலி வந்து லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அண்ட் நான் இன்றைக்கி வந்து இதில் நான் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடது லென்த்து இருந்தாலுமே கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏன்னா கர்லி பண்ணோன்னா நம்ம லென்த்தனோட கொஞ்சம் மேலே போயிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், நான் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ கடைசியாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி லாஸ்ட் உள்ளது நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை ட்விஸ்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே விட்டுட்டா போதும். அண்ட் ஃபைனலாக நம்ம எங்கெங்கே வந்து கரெக்டாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சொல்ல ஃப்ளார்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ்லாம் கிடைக்கும். இது ஸ்டோன் மாதிரி தான் இருக்குது, நான் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பொதுவாக இதில் வந்து ஃப்ளார் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஸ்டோன், ஏன்னா நான் போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால ஸ்டோன் போட்டு காட்டுறேன். நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு நம்ம எங்கெல்லாம் நாட் போட்டோமோ அதுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அழகுபடுத்திக்கோங்க. ஸோ அது உங்களோட ஹேர் லுக் வந்து இன்னும் அடுத்த லெவலில் காட்டும். அண்ட் இப்போ எங்கெல்லாம் முடி நான் விட்டுருக்கேனோ அது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், கர்லி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் அது வந்து வீடியோ வந்து கிளிப் எடுக்கலை, சாரி. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, கர்லி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரண்ட்லலாம் தொங்கிச்சில்ல, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சைடில் அங்கங்கே பின் பண்ணி அதாவது முன்ன பின்ன பேக் சைடு எல்லா இடத்துலையும் அந்த கர்லி வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அப்படி முன்னாடி ஃபுல் முடி முன்னாடி விட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் இடையில இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். கேமராவில் கிளிக் பண்ண முன்னாடி நான் வந்து கர்லிலாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் டச். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் நான் கர்ல் பண்ணியிருக்கேங்கிறது. ஸோ பேக் சைடில் இந்த மாதிரி லுக் இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது ஆக்சுவலாக வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், அதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல், பாய்.